குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து அறிந்து மிகவும் துயரமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இது ஒரு மனதை உடைக்கும் பேரழிவு என கூறியுள்ள அவர், தனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விவரிக்க முடியாத துயரமான இந்த நேரத்தில் தேசம் அவர்களுடன் இருப்பதாகவும் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இதேபோல தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, அகமதாபாத்தில் நடந்த துயரச் சம்பவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு இதயத்தை உடைக்கிறது என தெரிவித்துள்ளார். இந்த சோகமான நேரத்தில் தனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடனே இருப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடந்த துயரமான விபத்தால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு வேதனை அடைந்தது உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோரை தொடர்பு கொண்டு உரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத் விமான விபத்து குறித்து கேள்விப்பட்டு மிகவும் துயரமடைந்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் விமானத்தில் பயணித்த அனைவரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட லண்டன் விமானம் சில நிமிடங்களிலேயே விபத்துக்கு உள்ளானதை அறிந்து மிகவும் துயரமடைந்ததாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தனது எண்ணங்கள் விமானத்தில் இருந்த பயணிகள், பணியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பற்றியே இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதேபோல தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை, அகமதாபாத் அருகே 242 பயணிகளுடன் லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் விபத்துக்கு உள்ளான செய்தி மிகவும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். துரதிருஷ்டவசமாக விபத்தால் பறிபோன அனைத்து விலைமதிப்பற்ற உயிர்களும் சாந்தி அடையட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்காகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் மனமாற பிரார்த்திப்பதாகவும் கேட்டுக்கொண்டார். அகமதாபாத் விமான விபத்து குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தால் மனம் உடைந்தேன் என தெரிவித்துள்ளார். பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களின் குடும்பத்தினர் அனுபவிக்கும் வலியும் பதற்றமும் கற்பனை செய்ய முடியாதது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நம்ப முடியாத கடினமான தருணத்தில் தனது எண்ணங்கள் அவர்கள் ஒவ்வொருடனும் உள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதேபோல தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அகமதாபாத்தில் 242 பயணிகளுடன் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து தன்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருடனும் விமானத்தில் இருந்தவர்களின் குடும்பத்தினருடனும் தனது எண்ணங்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.